வணக்க மக்கள், அருள் தீபத்திலேருந்து பேசுகிறோம். இப்போ எந்த ஒரு சித்தருமே பார்த்திங்கன்னா மக்கள் அழியணும், கும்பலாக சாகணும் அப்படி எந்த சித்தருமே நினைக்க மாட்டாங்க. அதனால் இந்த முக்கடல் பொங்கி உலகம் அழியுது, மக்கள் சாகுறாங்க. அது சுனாமி டிசம்பர் 31க்குள்ளே பயங்கரமாக நடக்க போகுதுன்னு மக்கள் மனசில் பீதியை கிளப்பி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜோதிட சாஸ்திர கிரகங்கள் வக்கரம் அடையும் போது ஒரு கிரகங்கள் மோதும் போது இது மாதிரி நடக்கிற ஒரு சகஜம் தான். அது குறிப்பிட்ட நாடுக்கு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கும். இது உலகம் ஃபுல்லாக பயமுறுத்திட்டு இருக்காங்க. அங்கங்கே பாவங்கள் மிகுந்து புண்ணியங்கள் குறைந்து போனதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறனால இறை வழிபாடு, பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு மூலிமா நம்ம கண்டிப்பாக அதை சரி செய்யலாம். எந்த ஒரு சித்தருமை, கடவுளாகட்டும் இறைவனாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மக்களை துன்புறுத்தி கொத்து கொத்தா சாகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுனாமி வந்தது அதே போல் தான், ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது அப்படி தான். கிரகங்கள் பார்த்திங்கன்னா வக்கரக்கதியை ஏற்பட்டு வானமண்டலத்தில் மின்காந்த அலைகள் ஏற்பட்டு அது மூலிமா ஒரு டிசீஸ் பரவணுங்கிற கிரகமைப்பு இருந்தது தான் 2019 நம்ம பார்த்தோம். இங்கே கொடூரமான மக்கள் சாவு எல்லாமே. இதுக்கு பார்த்திங்கன்னா பிரார்த்தனை, கடவுள் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை உதாசீனப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. சாமி கும்பிட்றனா அவனை கேவலமாக பேசுகிறாங்க. தெய்வ நம்பிக்கை எவனாவது இருந்தானா அந்த தெய்வ நம்பிக்கை குறை வச்சு பேசுகிறாங்க. இவன் சாமி கும்பிட்றான், பைத்தியம், கிண்டல் அப்படின்னு செய்கிறாங்க. மக்கள் மனதில் தெய்வ நம்பிக்கை வளர்த்திக்கிட்டு இந்த பாதிப்பு பிரச்சனையெல்லாம் குறையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த சித்தரும் எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் கடவுளாக இருந்தால் மனிதனை காப்பாற்றார், உயிர்களை காப்பாற்றார். அதை விட்டுட்டு இந்த சித்தர் சொன்னார் உலகம் அழியுது, மழை பொழக்குது, வானம் பொழக்குது, பூமி பொழக்குது, கடல் கொந்தளிக்குது, இலங்கை நகரம் அழிய போகுது, தென்பகுதி தமிழகத்தை சுனாமியில் முழுக போகுது அப்படி சொல்லி மக்கள் மனதில் பீதி கிளப்புறது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் நான் சொல்கிறேன். யார் சொல்லியிருந்தாலும் சரி அது இனிமேலாம் பரப்ப வேண்டாம், செய்ய வேண்டாம். அப்படி மக்களுக்கு மழை பெஞ்சு அதிகமான மக்களுக்கு அரசாங்கம் முன்னாடி இருந்து அதை ஸ்டெப்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் பண்ணுனா நல்லாயிருக்கும், அப்படிங்களா? இப்போ ஆன்மீகத்துக்கார் இந்த மாதிரி கிரகங்கள் வருது, அருள் தீபத்து சார்பாக சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, கிரகங்கள் வருது அதனால் நடக்குது கொந்தளிப்பு. அரசாங்கம் என்ன பண்ணுது? அங்கே பாதுகாப்பு இல்லாமல் வச்சுருக்குது அரசாங்கம் மக்களுக்குரிய பாதுகாப்பு விஷயம் எதுவுமே செய்யலை இல்லையா? அதனால் தெய்வத்தை நம்புங்க, தெய்வ வழிபாடு செய்யுங்க. சித்தர்கள் மக்களை கொல்ல மாட்டாங்க, பாதுகாப்பு தான் கொண்டு வைப்பாங்க. ஆனால் சித்தர்களை, கடவுளை எப்போது நம்புங்க, தெய்வ பிரார்த்தனை அதிகமாக்குங்க, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நம்மளுடைய அருள் தீபத்தின் வேண்டுகோள். யாரும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கடலோர மாவட்டங்கள்லாம் கரெக்டாக இருங்க, தெய்வத்தை நம்புங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், வீட்டிலேருந்தே தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்காது. தைரியமாக இருங்க. எந்த ஒரு சமூகம் அப்படி ஒன்றும் இல்லை. சித்தர்கள் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க, கடவுள் அப்படி செய்ய மாட்டாங்க. மனிதர் பாவத்தின் மூலியமாக தான் நடக்குங்கிறாங்க. இனிமேல் தான் தெய்வ வழிபாடு நம்பிக்கை வளர்த்திக்குங்க, தெய்வத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. அது மேக்ஸிமம் இந்து மதத்தையே உதாசீனப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நன்றி, வணக்கம் மக்களே. நல்லா இருக்கணும் இந்த உலகம்.